வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 25/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 24/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎலுக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கை வரும். நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குன்பா. சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட்டில் ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ராலாம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஎல்டி நீங்கள் விளையாடும்போது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு 2 டைம்ஸ் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடுறத பொறுத்து டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கேரளா லாட்ரியும் சரி டிஎல் லாட்ரியும் சரி. அது பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் மினிங் அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா, ஃப்ரீயாக கொடுக்குற லாட்ரிலையும். அதுக்கப்புறம் டிஆர் கேஎல் மட்டும் இல்லை, நிறையா கேம்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. இன்றைக்கி பாருங்கள், 24/1/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 688. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு நண்பா. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பிசியில் வந்திருக்கு. நான் கொடுத்துருக்கு ஏ போர்டில் கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற 2 போர்ட்லேயும் வந்திருக்கு. நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்துச்சு நண்பா 2 நம்பரும். நான் அதான் சொல்கிறது, 1 மணியை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு வருதுன்னு தொடர்ந்து நம்மளுக்கு ஆல் போர்டு மெயினாக வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகுதுன்பா. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாள் ஃபெயிலாக இருக்குது, அதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 நாள் பாஸ் ஆகிருக்கு, அப்புறம் ஒரு நாள் ஃபெயில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. இப்படி தான் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இடையில ஒரு 2 நாள் கனெக்ட் ஆகுது, 2 நாள் ஃபெயில் ஆகுது. இப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21ஆந்தேதி ஃபெயில் ஆகிருக்கு, 22, 23, இன்றைக்கி 24, 3 நாள் 1 மணிக்கு ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நல்லா பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. உங்களுக்கு ஏபியும் கனெக்ட் ஆகிருக்கும், ஏசியும் கனெக்ட் ஆகிருக்கும். டபுள்ஸில் 8ஆம் நம்பர் வந்ததுனால ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. இது வந்து 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்திருந்தால் கூட உங்களுக்கு பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு 8ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால ஒரு பாக்ஸ் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 8ஆம் நம்பருக்கு பதிலாக ஒரு 1ஆம் நம்பர் மட்டும் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். இந்த பாக்ஸும் இந்த செட்டும் வந்து பாஸ் ஆகிருக்கும், நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா. நேற்றுக்கு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. இந்த 8-6 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அது 6-8ன்னு கொடுத்துருந்தோம்னா கூட நம்மளுக்கு ஏபிஏசின்னு கனெக்ட் ஆகிருக்கும், மிஸ் ஆகிடுச்சுன்பா. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7-5-3. 7-5-3ல் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2 போர்டுமே நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. டெய்லி வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கிறது தான். நேற்றும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நேற்றுக்கு நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங்காக வந்து ஏ போர்டில் 7ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பர் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பி போர்டில் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்க சொல்லியிருந்தேன். சி போர்டில் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 6ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வரலன்பா.
சி போர்டில் அதான் புது ட்ரிக்கில் கிடச்சது. சி போர்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிது. அதாவது ஒரு 2-3 ட்ரிக்கு வந்து சி போர்ட் ட்ரிக் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன் 6ஆம் நம்பர் வரும் அப்படின்னு நினச்சி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் நம்பரை வந்து சேர்த்து தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமாட்டியும் நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 நம்பரையும் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7-5 ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 6ஆம் நம்பர் வந்துடுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்படி மாற்றி கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் தான் வரல. இந்த 2 நம்பரும் உள்ளே வந்துச்சுன்பா. நான் ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், பி போர்ட்லையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், பி போர்டில் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். கரெக்டாக பாஸ் ஆகிருக்குன்பா. சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பர் வைக்க சொல்லியிருந்தேன், 8ஆம் நம்பர் வைக்க சொல்லியிருந்தேன். 7-5 அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கணிச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு 7-5 அப்படின்றது ஒரே அப்படியே போர்டு மாறாமல் வெற்றி கிடச்சிருக்கு. இங்கேயும் 7-5 கனெக்ட் ஆகுது, இங்கேயும் 7-5 கனெக்ட் ஆகுது, இங்கேயும் 7-5 கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் நண்பா, நம்ம எதிர்பார்த்த அந்த 6ஆம் நம்பர் மட்டும் இன்றைக்கி உள்ளே வந்திருந்தது. ஸ்ட்ராங்காக சொன்ன நம்பர் மட்டும் உள்ளே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் சொல்லிகிட்ருக்கோம். நம்மளுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7-5 2 நம்பருமே நான் 2 போர்ட்லேயுமே ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன். 7-5 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7-5 வந்துடுச்சு. 6ஆம் நம்பர் சி போர்டில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 6ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். வந்திருந்தால் நம்மளுக்கு ஒரு ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போதும் போல் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நான் இதை சேர்த்து வைக்க சொல்லியிருந்தேன். வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம். 2 செட்டை பொறுத்த வரைக்கும் நான் போர்டு வைஸாக பிரித்து கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருந்தேன். மெயினாக வந்து என்னோடய கேஸிங்கை வந்து ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குமா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணிக்கு நான் வந்து நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருந்தேன். 3ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். இதில் 7-6-3 கூட ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்திருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5-3 வந்திருக்குது நண்பா. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாமல் வந்திருக்கு. 5-3 வந்து உள்ளே வந்திருக்குது நம்மளுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே போர்டில் கொடுத்ததுனால அது வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் சேர்த்து கொடுக்கல, பாக்ஸில் எதுவும் சேர்த்து கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆச்சுன்பா. ஆல் போர்டில் 7-6 ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வந்துடும்னு பார்த்தேன். எனக்கு 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது புது கேஸிங்கில். அதாவது 8 மணிக்கு நம்ம புது கேஸிங் தான் எடுத்துகிட்டே இருக்கோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்குறேன். அதாவது நேற்று 2 நாள் பாஸ் ஆகுது. அதை நம்பி வந்து நான் வந்து அடுத்து ஒரு இன்றைக்கி வந்து நான் கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். ஒரு 2 நாள் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 2 நாள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது 2 நாள் பாஸ் ஆகுது. அது 3ஆவது நாள் நான் எடுத்துகிட்டு வந்து இதில் நான் கொடுக்குறேன். ஆல் போர்டில் நம்பி கொடுக்குறேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகுதுன்பா. நம்மளுக்கு இப்போ 8 மணிக்கு கெஸ்ஸிங் எதுவும் செட் ஆகலை. 6 மணிக்கும் 1 மணிக்கும் நல்ல ஒரு செட் ஆகி வந்துட்டுருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 8 மணிக்கு பார்க்கலான்பா. தொடர்ந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங் எடுத்துகிட்டே இருக்கேன். பார்க்கலான்பா. சரி வாங்க 25/1/2024க்கான டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்ம பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-1. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-4, 6-9, 6-8, 6-1, 4-8, 4-1, 9-8, 9-1, 5-4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6-4, 4-6ன்னு வரலாம், 6-9, 9-6ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-4-8, 6-9-5, 6-4-1, 6-9-8, 5-4-8, 5-9-1. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 6-4-1, 6-9-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. ஒரு நம்பராச்சும் உள்ளே வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்பா. 6-8 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 6-8 பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 6ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்திருக்க 2 நம்பர் 6-8லேருந்து ஒரு நம்பர் எப்படியும் கண்டிப்பாக ரிட்டர்ன் வரணும். நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் அப்படி தான் கிடச்சிருக்கு. 2 நம்பருமே திரும்பவும் வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்கு அந்த 6-8லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 4-9லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 4-9 உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டாலும் ஆல் போர்டை ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து 1 மணிக்கு வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கணும்பா. 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-9, 6-2, 6-4, 6-1, 5-2, 5-4, 5-9, 5-1, 2-4. அடுத்து பாருங்கள் எனக்கு இந்த ஏபிபிசி ஏசியில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 6-5, 5-6 வரலாம், 6-2, 2-6 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-9-4, 6-9-1, 6-2-4, 6-2-1, 5-9-4, 5-2-1. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6-2-1, 6-9-4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5 நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 6-5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல்போர்டு கெஸ்ஸிங் தான். ஆல்போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த செட்டுலேயோ இல்லை இதுலேயும் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணிக்கோங்கன்பா. மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர். ஏ போர்டில் 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பி போர்டில் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் இல்லை 4ஆம் நம்பர். சி போர்டு கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு இன்னும் செட் ஆகலை. ஏதாச்சும் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் கூட மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் 2ஆம் நம்பர் போர்டு மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா சி போர்டு ட்ரிக்லேயும் அது வந்து கணக்காகுது. அதனால் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் மாறி வர்றதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2ஆம் நம்பர் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனக்கு. சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. பி போர்டில் 9ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் செட்டு நம்மளுக்கு வந்து 6-5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6-2, 6-9ன்னு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா 5-2ன்னு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. பாக்ஸில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 6-2-1 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வரலாம். பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள். ஆல்போர்டில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-5, 2-7, 2-8, 2-3, 4-5, 4-7, 4-8, 4-3, 7-3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7-3, 3-7ன்னு வரலாம். 3-8, 8-3ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-5-8, 2-5-3, 2-7-8, 2-7-3, 4-5-8, 4-7-3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4-7-8, 2-7-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 3-8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 8 மணிக்கு வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக எதுவும் கெஸ்ஸிங் வந்து செட் ஆகலை. இந்த 3-8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் கூட ஒத்து போனாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 8 மணிக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்பா. நம்மளுக்கு தொடர்ந்து பாஸ் ஆனால் நம்ம வந்து நம்பிக்கையாக சொல்லலாம். கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஆல்போர்டு கெஸ்ஸிங் செட் ஆகலை. நாளைக்கும் வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. 3-8 அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர். 3-8-7 இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் நம்மளுக்கு உள்ள வரைக்கும் வரணும். அப்படி தான் வந்து கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.